வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் 10 எக்ஸாம்பிள் 8.1 கேட்குறோம். இது இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ்னுடைய ரேஞ்ச், வீச்சு மற்றும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், வீச்சின் கெழு ஆகியவற்றை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நம்ம இதுக்குள்ளே போகலாம். சரி, நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை தமிழில். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் அப்படின்னு சொன்னால் லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் டிவைட் பை லார்ஜஸ்ட் ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வீச்சின் கெழு. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா 25, 67, 48, 53, 18, 39 அண்ட் 44. இதில் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எல் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, ஸ்மால் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே இதுதான் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ 67. இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 18. சரிங்களா? அப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம். 67 மைனஸ் 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 49. அப்போ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 49 அப்படிங்கிற ஆன்சர். சரிங்களா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம வர போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா L minus S divided by L plus S இல்லைங்களா? அப்போ 67 minus 8 divided by 67 plus 18. சாரி 18. ஓகேங்களா? அப்போ 67 minus 18 அப்படின்னா இங்கே பார்த்துட்டோம் 49 divided by 85. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 0.576 அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ டிவைட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 8.2. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வலில் நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு அங்கே சொல்யூஷன் போகலாம். ரேஞ்சுன்னு வரும்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ எல் மைனஸ் எஸ். இப்போ நம்ம இதில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ, எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் எதில் முடியுதுன்னு பாருங்கள், 28. ஸோ அதான் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ. பட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஃப்ரீக்வன்சி நம்ம செக் பண்ணணும். இது கிளாஸ் இன்டர்வல். சரிங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி செக் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி 0வாக இருந்துச்சுன்னா இந்த காலத்தை விட்டுட்டு அடுத்த காலத்தில் எது ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸ் இன்டர்வலில் எது லோயர் கிளாஸோ அதை எடுத்துக்கணும். தட் இஸ் என்னன்னா 18. சப்போஸ் எனக்கு வந்து இது 0 இல்லை, இப்போ 10 இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் 16 வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி 0வாக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ரேஞ்சுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரைட். அப்போ இது 0ன்றதுனால நான் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலில் லீஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன் 18. ஸோ இதில் இந்த கிளாஸ் இன்டர்வல் ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. இப்போ ரேஞ்சுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ 28 மைனஸ் 18. 28 மைனஸ் 18 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10. ஸோ இது கிவன் இன் இயர்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால 10 இயர்ஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the range of the set of value of data is 13.67 கொடுத்துட்டாங்க. அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து கொஸ்டின் சொல்யூஷன் போடுறேன் பாருங்க. சொல்யூஷன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. R is equal to 13.67. லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 70.08. ஸோ எனக்கு ஆன கொஸ்டின் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ நமக்கு ரேஞ்சுக்கு ஃபார்முலா தெரியும். ரேஞ்சுனா எல் மைனஸ் எஸ். தேர்ஃபோர் எனக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படி வேணும்னா லார்ஜஸ்ட் மைனஸ் ரேஞ்ச் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ் இந்த சைடு வந்துடும், ஆர் இந்த சைடு வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ இங்கே நமக்கு 70.08 மைனஸ் 13.67. நம்ம 70.08 இருந்து 13.67 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 8ல் 7 பண்ண 1, இங்கே 0. ஸோ நம்ம பாரோ பண்ணுறோம். இது 6, இது 9, இது 10 ஆகிடும். 10ல் 6 போனால் உங்களுக்கு வந்து 4. சரிங்களா? 9ல் 3 போனால் உங்களுக்கு 6, 6ல் 1 போனால் உங்களுக்கு 5. ஸோ த ஸ்மாலஸ்ட் வேல்யூ S இஸ் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56.41. இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்துட்டு வரும். ஸோ ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. ஸோ நம்ம சொல்யூஷன் போடலாம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே n அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21.
சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்னன்னா 21 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12, இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும், ரூட் எடுக்கணும். ஸோ இது ரெண்டு வகையில் போடலாம். ஒன்று வந்து 21 ஸ்கொயருக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம 21 ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு a + b இன்ட்டு a - b அந்த ஃபார்மேட்டில் வச்சு நம்ம ஆன்சர்ஸை நம்ம மூவ் பண்ணியும் போடலாம். ஸோ அது உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சம் போட போகிறேன். பாருங்கள், இப்போ 21 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றது பாருங்கள். 21 ஸ்கொயர்னா 441 மைனஸ் 1 டிவைட் பை 12, ஸோ 441. இதில் நம்மளுக்கு என்னன்னா 440 டிவைட் பை நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 12. இப்போ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 220 டிவைட் பை 6. மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 110 டிவைட் பை 3. ஸோ இந்த 110 நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 3s are 9, ஸோ 2 0, 6 3s are 18 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எகைன் 2 0 ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறீங்க, 6 அப்படி உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா 36.66 அப்படியே போயிட்டு இருக்கும். இது ரூட் எடுக்கிறீங்க. நம்மளுக்கு தெரியும் 36 அப்படின்னு சொன்னாவே பர்ஃபெக்டாக நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா இது வந்து 6 பாயிண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இதுக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம். ஸோ 36.66. ஸோ ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 டிஜிட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ஆகிட்டு இருக்குன்னா கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம எடுக்கிறோம் 6. ஸோ 6 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 36. முடிஞ்ச டெசிமல் பாயிண்ட் நீங்கள் மேலே கொண்டு போயிடுங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு இது கேன்சல் பண்ண 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்ஸ் 2 டிஜிட் கொண்டு வரீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதாவது மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. கான்ஸ்டன்ட் அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 12 ஆகிடும். 6 2s are 12. இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். அந்த நம்பர் இதுக்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துட்டீங்க. இங்கே 1 போட்டாவே 121 மாறிடும். அதனால் உங்களால் இது என்ன பண்ண முடியாது அப்படின்னு டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறீங்க, 0 0 போட்டுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக 0 0 ஆகிடும். அப்போ 6 6 முடிஞ்சிச்சு. மறுபடியும் அந்த 6 6 கொண்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு 4 டிஜிட் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதுங்க 1 2 0. சரிங்களா? இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். இந்த நம்பர் போட்டுட்டு அதை இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி 1 2 0 1 இன்ட்டு 1 இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் பாருங்கள், 12. ஸோ 6ல் வரல நம்மளுக்கு. ஸோ 1 2 0 2 இன்ட்டு 2 போகிறீங்க. 2 1s are 2. அப்போ வரல நம்மளுக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது 6 எடுத்துக்கிறேன். 6 1s are 6. ஆனால் 12 6 are 72. அப்புறம் இங்கே 66 இருக்குது. இங்கே 12 2s எடுக்கும்போது 6 நான் எடுத்துக்க முடியல. அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 எடுத்துக்க போகிறேன். ஆனால் 5 12s are 60 இல்லைங்களா? ஸோ அதனால் 5 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6010 கிடைக்கும். 6010. அப்போது இங்கே எனக்கு 5. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட் போட்டுட்டு 6.05 அப்படின்னு எடுத்துக்கிட்டா போதுமானது. இதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் டேட்டா இஸ் 4.5 அண்ட் ஈச் ஆஃப் த வேல்யூ ஆஃப் டேட்டா இஸ் டிக்ரீஸ்டு பை 5 தென் ஃபைண்ட் த நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்குறாங்க. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எவ்வளோன்னா 4.5. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிக்ரீஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஈச் வேல்யூ ஆஃப் த டேட்டா இஸ் டிக்ரீஸ்டு பை 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, நியூ எஸ்டி கேட்குறாங்க. அப்போ நியூ எஸ்டி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்மளுக்கு 4.5 தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு ஒரு டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கிற டேட்டாவை ஒரு பர்டிகுலர் நம்பரால் காமன் நம்பரால் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாலோ அதாவது ஆட் பண்ணிகிட்டே போனாலோ இல்லை மைனஸ் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு போனாலோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அது என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது அதில் என்ன வேல்யூ ஓல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாவோ அதே தான் நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆக இருக்கும். ஆனால் இதுவே இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் மல்டிபிள்ஸில் வந்தாலோ இல்லை டிவைடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பிட்ட டேட்டாவை கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஓல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் டேட்டாஸ் எல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் நம்பரை டிவைட் பண்ணுறாங்கன்னா கொடுத்துருக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை
நீங்கள் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்கள், எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது 3.6. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஓல்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொன்னால் 3.6. அப்போ எனக்கு இந்த கொடுத்துருக்கூடிய இந்த ஈச் வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் நியூ வேரியன்ஸும் வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் டேரெக்டாக எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.6 டிவைட் பை 3. எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறாங்களோ அதால் எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறாங்களோ டேட்டாஸை அதே நம்பரால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம டிவைட் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1.2. இப்போ எனக்கு நியூ வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூ வேரியன்ஸ் அப்படின்றது நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரிங்களா? நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணிக்கணும். தட் இஸ் 1.2 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 1.2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும்? 1.44. இதுதான் உங்களுக்கான நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ இதுதான் எக்ஸசைஸ் 8.1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதுக்கடுத்தது ப்ராபபிலிட்டியில் இருக்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.